அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 11 மணி. இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மேரி ராஜேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியருக்கு காலை வணக்கங்களும் அவர்களுக்கு மாலையாக இருப்பதனை மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் தேவ ஊழியருக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம், அவர் வழி நடத்துவார். பிரைஸ்லோட்டமா உங்களுக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன் ஆமேன். கோட் பிளஸ் ஐயா. கர்த்தர் உங்களையும் உங்களோட ஊழியங்கள் உங்கள் குடும்பங்கள் சந்ததி எல்லாம் பெரிதான ஆசீர்வாதங்களை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஐயா. நல்லது நேர்களே, நான் இந்த நேரத்திலும் லண்டன்ல இருந்து இணைந்து கொண்டிருக்கிறேன். மேரி ராஜேந்திரன். எங்களுடைய நேரம் இப்போது 4 மணி ஆகிறது. எங்களோட சேர்ந்து இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் எங்களை கொண்டு உங்களோட பேசுவார். உங்களுக்காக ஜெபிப்போம். இணைந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய காரியங்களை எங்களோட இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோட விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதித்து எல்லா பயங்களையும் நீக்குவார். துதிவழிக்குள்ளாக, ஜெபத்துக்குள்ளாக, சிறு வார்த்தைகளுக்குள்ளாக, ஜெபங்களுக்குள்ளாக எங்களை நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். அன்பின் பல்லவத்தோப்பனே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் சங்கமம் வானொலி கூட எங்களை இணைக்க செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சங்கமம் வானொலியே நான் ஆண்டவரே என் குடும்பங்களையும் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன். அவருடைய ஆண்டவரை ஊழியங்கள், கைது செய்கிற காரியங்கள், கையின் பிரியாசங்கள், பிள்ளைகள், குடும்பங்கள், சந்ததி எல்லாவற்றிலும் ஆண்டவரே இரட்டிப்பான நன்மையை கொடுத்து ஆசீர்வதிக்க வேணும் என்று சொல்லி, சோபலத்தோடு இருக்க வேணும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன். அதே போல வானொலியில் இந்த ஊழியம் செய்யற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பேர் பேரா குடும்பமா ஆண்டவரே உடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியத்தை செய்துட்டு போனவர்கள், ஊழியத்தை செய்ய வர போனவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஊழியம் எல்லாம் இந்த பூமி எங்கும் ஆண்டவரே பரவி செய்யப்படும்படியாக உடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை எல்லைகளை விசாலமாக்குற தேவன் நீர். எல்லைகளை விசாலமாக்கி தரும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே அநேக ஊழியக்காரர், அநேக ஊழியங்கள் ஆண்டவரே அப்பா வந்து சேர கர்த்தர் கிருபை செய்யுங்க. வாலிப ஊழியங்கள், சிறு ஊழியங்கள் ஆண்டவரே அந்த ஊழியங்களை செய்து நடத்துறதுக்கு பலன், சுகம், ஞானம் எல்லாவற்றையும் கொடுத்து இந்த ஊழியங்களை ராஜ்யத்துக்கு கண்டு கட்ட தேவனுடைய நீதி கண்டு தேட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த வானொலி இருந்து கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. ஆரம்பம் அற்பமா இருந்தால் எங்களுக்கு எல்லா காரியத்திலும் முடிவை சம்பூர்ணப்படுத்திட்டாங்க. என்னையும் என் பிள்ளைகளும் கூட சிலுவை நிழல்ல வைத்து மூடி மறைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த ஜெபங்கள், விண்ணப்பங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு காரியம் இது உம்முடைய ஊழியம், எங்களுடைய அல்லத இது நீர் தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. நீங்க கட்டுறீங்க, நாங்க கட்டப்பட்டு கொண்டு போயிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா விழுந்த அலங்கங்களா இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எங்களுக்கு அலங்கத்தை கட்டுறது, அலங்கத்தை கட்டி கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். அதற்காக ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் எல்லா காரியத்திலும் முடிவை சம்பூர்ணப்படுத்தி எங்களுடைய வாயை நகைப்பினாலே மாற்றிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த சத்துருக்களை முறியடிக்கிற தேவன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா ஊழியங்களும் தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாக்குவதாக. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, என் தேவன் ஒருவருக்கே இந்த ஊழியம் ஆண்டவரே மகிமையாயிருக்கட்டும். அப்பாவுடைய நாமமே மகிமைப்படட்டும். மகிமையான ராஜா நீர் ஒருவரே. அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். தடை இல்லாதபடி எல்லா ஊழியங்களையும் ஆண்டவரே அப்பா நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையும் இரக்கமும் கொண்டவரே, கிருபையும் இரக்கமும் கொண்டவரே, நம்முடைய மகிமையாளர்களை நடத்துகிறவரே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமா உதவின எபினேசரே, இனிமேல் உதவி செய்ய போற ஆண்டவரே நல்ல எபினேசருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே எங்களை எல்லாம் பொருள்படுங்க. தடையில்லாதபடி எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க கர்த்தர் கிருபையா இரக்கமா எங்களை வழி நடத்தும்படியாக சோத்தரித்து சபைக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே எங்களோட கூட இருங்க, எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களை பொறுப்படுங்க ஆண்டவரே. சிந்தைகள் எல்லாம் தேவனுடைய சிந்தைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. ஜெபங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமான ஜெபங்களாய் மாறட்டும் அப்பா. ஜெபிச்சது போல ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், வெளியெல்லாம் பெரிதாக்கும் கரமங்களோட இருக்கட்டும். தீங்கானங்களை துன்பப்படுத்தாதபடி காத்துக் கொள்ளும்படியாக
அப்பா நீர் அப்படி செய்யப்படுறதுக்கு நன்றி என்று சொல்லி சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இரவெல்லாம் அக்கடி சமமா பகலெல்லாம் மேக சமமா எங்களை காத்திரே. புதிய நாள், புதிய ஜீவன், புதிய கிருபை தந்து தலைய ஆண்டவரே என்னை நாளை அபிஷேகம் செய்தீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுக்குள்ள இருந்து எங்களை வழி நடத்தும்படியாக ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் ஆண்டவரே, உம்முடைய சித்தமங்கள்ல நிறைவேறும்படியாக எங்களை எல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நீங்க எங்களோட கூட இருங்க ஆண்டவர், எங்களோட கூட இருங்க. உண்மை தேடி வந்திருக்கிறோம், உடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம், உம்முடைய முகத்தை தேடி வந்திருக்கிறோம், உடைய பாதப்படியை தேடி வந்திருக்கிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி என்று சொல்லி தேடி வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவரே இந்த சாயங்கால நேரத்துல ஆண்டவரே வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லி வச்சிருக்கிறீங்க. அந்த வெளிச்சத்தை தேடி வந்திருக்கிறோம், அந்த வெளிச்சத்தின் நிழல்ல வாழ வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பாமக்கு நன்றி செலுத்துவோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்தி துதிகரமை யாவும் செலுத்தி சுவைக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. துதி ஆராதனைக்குள்ளாக நாங்க கடந்து செல்வோம். அப்பாடி பிரசன்னம் உங்கள் மேல் வரும்படியாக அவரை ஆராதிப்போம். தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற வசனத்தின்படி அவர் ஒருவருக்கே நாங்க ஆராதனை செய்ய ஆண்டவர் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா அம்மா துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி உமக்கு ஆண்டவரே. எங்களை மட்டுமாக ஊழியங்களை நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி, நன்றி. எங்களை நேசித்தீரே, எங்களை ஆண்டவரே உம்முடைய பிரியமான பிள்ளைகள் என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே நின்று ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்தில் அழைத்து வந்தீரே. உங்களோட பிள்ளைகள் என்று செல்ல பிள்ளைகள் என்று சொல்லி பேர் சொல்லி அழைத்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். ஹல்லேலூயா. 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5 அப்பங்களை கொண்டு 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்து மீதம் எடுக்க வைக்கிற தேவன், எங்களோட கையின் பிரயாசங்கள்ல மீதம் எடுக்க செய்யற தேவன் ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பலவீனங்கள் வராதபடி, அவர்களுடைய உடுப்பு தூசி படாதபடி, கால் செருப்பு தேயாதபடி நடத்தி வந்த தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வல்ல தேவன் அவர் உலகத்தில் இருக்கிற எல்லா தேவர்களையும் விட தேவன் பெரியவராயிருக்கிறார். பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். காடைகள் வரவழைத்தார், அண்ணாமல் உணவளித்தார். பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி
நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பாரப்பா. அந்த பிறருக்கு கொடுக்கிற கரங்கள் உயரட்டும் அப்பா. அப்பா உண்மை ஆராதிக்கிற கரங்கள் எல்லாம் ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிற கரங்கள் எல்லாம் மீதம் எடுக்க வைத்து பிறருக்கு கொடுக்கிற கரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார், நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார், முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார், முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரை மீதம் எடுக்க செய்திருக்கிறீரே ஆண்டவரே. எங்க உழைக்கிற பணங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா பொத்தல் பையில போடாதபடி எல்லாம் ஆண்டவரே எல்லாம் ரத்தத்தினால் வேலி அடைத்து வைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவரே, துதிக்க பாத்திரரே, துதிக்க காரணரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். புதிய வாழ்க்கையை தருகிறவரே, புதிய ஆண்டவரே காரியங்களை எங்களுக்குள்ள செய்கிறவரே, ஆராய்ந்து முடிய காரியத்தை மன்னி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, நன்மையால் வாய்களை திருப்தியாக்குறவரே, அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். புகழ்கின்றோம் உம்மையே, புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம், புகழ்கின்றோம் உம்மையே, புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகின்றோம், உயர்த்துகிறோம் உன்னதரே, உயர்த்தி மகிழ்கின்றோம், உயர்த்துகிறோம் உன்னதரே, உயர்த்தி மகிழ்கின்றோம், புகழ்கின்றோம் புண்ணியரே, புகழ்ந்து பாடுகின்றோம், உம்மையே புகழ்ந்து பாடுகின்றோம், புகழ்கின்றோம் உம்மையே, புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகின்றோம். நூற்றுவா தலைவனை தேற்றினீரே, வார்த்தையை அனுப்பி வாழ வைத்தீர். எஸ்டடி நூற்றுவா தலைவனை தேற்றினீரே, வார்த்தையை அனுப்பி வாழ வைத்தீர், விசுவாசம் பெரிதென்று பாராட்டினீர், விண்ணக விருந்தில் இடம் கொடுத்தீர், விசுவாசம் பெரிதென்று பாராட்டினீர், விண்ணக விருந்தில் இடம் கொடுத்தீர், புகழ்கின்றோம் உம்மையே, புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகின்றோம், புகழ்கின்றோம் உம்மையே, புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகின்றோம். கல்லறை லேகியோனை தேடி சென்றீர், 1000 பேய்களை ஓட செய்தீர், கல்லறை லேகியோனை தேடி சென்றீர், 1000 பேய்களை 6000 பேய்களை ஓட செய்தீர், ஆடையை அணிந்து அமர செய்தீர், ஆர்வமாய் சாட்சி பகர செய்தீர், ஆடையை அணிந்து அமர செய்தீர். எஸ்டடி ரட்சிப்பின் ஆடையை கொடுத்து அமர செய்திருக்கிறீர் உம்முடைய பாதத்துல.
நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் டேடி, நன்றி செலுத்துகிறோம். ஆடையை அணிந்து அமர செய்தீர், ஆர்வமாய் சாட்சி பகர செய்தீர். புகழ்கின்றோம் உம்மையே, புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். புகழ்கின்றோம் உம்மையே, புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகின்றோம். குலத்து மூடவனையே படுக்கை எடுத்து நடக்க செய்தீர். இந்த நேரத்துல யாரெல்லாம் நடக்க முடியாதபடி முடக்குவாதங்களோட மூட்டு வலிகளோட படுத்திருக்கிற படுக்கை எடுத்துக்கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே நடக்கும்படியா கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்திலே படுக்கை எடுத்துக்கொண்டு நடப்பார்களாக. பேஸ்தாக்குளத்து முடவனை போல இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே புது உயிர் உண்டாகுவதாக. அந்த எலும்புகள்ல, அந்த நரம்புகள புது ஆண்டவரே புது உயிர் உண்டாகுவதாக இயேசுவின் நாமத்தினால். குலத்து மூடவனையே படுக்கை எடுத்து நடக்க செய்தீர், இனியும் பாவம் செய்யாதே என்று எச்சரித்தீரே. தேடி சென்று பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான். பாவம் செய்து சரீரம் மறைத்து போகாதபடி எங்கட அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்க வேண்டும். எங்கட அக்கிரமங்களை மன்னித்து நோய்கள் குணமாக்கப்படுவதாண்டு கட்டளை இடுகிற இயேசுவின் நாமத்தினால். இனியும் பாவம் செய்யாதே என்று எச்சரித்தீரே. தேடி சென்று புகழ்கின்றேன் உம்மையே, புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். புகழ்கின்றோம் உம்மையே, புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். உயர்த்துகிறோம் முன்னதரே, உயர்த்தி மகிழ்கின்றோம். புகழ்கின்றோம் புண்ணியரே, புகழ்ந்து பாடுகின்றோம். உம்மை புகழ்ந்து பாடுகின்றோம். தோல்வியில் துவண்ட பேதுருவின் படகிலேறி போதித்தீரே. இந்த நாளையில யாரெல்லாம் தோல்வி, வாழ்க்கையில உழைப்புல தோல்வி, குடும்பத்துல தோல்வி, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்வி, பிசினஸ்ல தோல்வியா இருக்கிறோம், பண காரியங்கள்ல வியாதியில தோல்வியா இருக்கிறோம், இனி எல்லாம் முடிஞ்சு சொல்லி தோல்வியாய் துவண்டு படுத்திருக்கிறவரை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், எழுந்திரு, படகுல நான் இருக்கிற இடத்துக்கு, உண்ட தோல்வியின் படகுல நான் இருக்கிற இடத்துக்கு ஏறு ஏறு, நான் ஏறி வாரேன், என்ன கூப்பிடு, நான் வந்து ஏறி நான் உண்ட தோல்வியெல்லாம் மாற்றி போடுவேன். தோல்வியில் துவண்ட பேதுருவின் படகிலேறி போதித்தீரே, படகு நிறைய மீன்கள் தந்தீர், பாவ நிலையை உணர வைத்தீர். படகு நிறைய மீன்கள் தந்தீர், பாவ நிலையை உணர வைத்தீர். புகழ்கின்றேன் உம்மையே, புகழ்கின்றேன், போற்றி புகழ்ந்து பாடுகிறேன். உயர்த்துகிறோம் உன்னதரே, உயர்த்தி மகிழ்கின்றோம். புகழ்கின்றோம் புண்ணியரே, புகழ்ந்து பாடுகின்றோம். உம்மை புகழ்ந்து பாடுகின்றோம். மரத்தில் அமர்ந்த சாகையுவையை மனமிறங்கி நோக்கினீரே, மரத்தில் அமர்ந்த சாகையுவையே மனமிறங்கி நோக்கினீரே. யாரெல்லாம் இன்றைக்கு சகையு போல என் இயேசுவை சந்திக்கலாமா, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஆராய்ந்து யோசித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? அந்த காட்டாத்தி மரத்துல ஏறி இருக்கிறீங்களா? இப்போதே இறங்கி வா, நீ இறங்கி வா, நான் இன்றைக்கு இந்த வீட்டுல நான் தங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறார். இறங்கி வா, அந்த காட்டாத்தி மரத்தை விட்டு
நான் இன்றைக்கு உன்னிடத்துல தங்கோணும், அப்போது அவன் வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வரும். நான் தங்கோணும், இறங்கி வா, இறங்கி வாண்டி சொல்லி கூப்பிடுறார். மரத்தில் அமர்ந்த சாகையுவையே மனமிறங்கி நோக்கி நீரே, இறங்கி வாரும் என்றழைத்து ரட்சிப்பு தந்து மகிழ செய்தீர். எஸ் ரெடி, நாங்க இறங்கிட்டோம்ப்பா, தாத்தாட்டி மரத்துல இருந்து இறங்கிட்டோம்ப்பா. எங்களுக்கு ரட்சிப்பு வேணுமப்பா. எங்களோட பிள்ளைகள் குடும்பங்கள் சந்ததிக்கு ரட்சிப்பு வேணுமா ஆண்டவர். எங்களுக்கு தந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எங்களுக்கு வேணுமா ஆண்டவரே. ரட்சிப்பினாலே திருப்தியாக்கி ஆண்டவரே எங்களை நீ வழி நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. இறங்கி வாரும் என்றழைத்து ரட்சிப்பின் தந்து மகிழ செய்தீர். புகழ்கின்றோம் உம்மையே, புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். புகழ்கின்றோம் உம்மையே, புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். உயர்த்துகிறோம் முன்னடரே, உயர்த்தி மகிழ்கின்றோம். புகழ்கின்றோம் புண்ணியரே, புகழ்ந்து பாடுகின்றோம். உம்மையே புகழ்ந்து பாடுகின்றோம். பாத்திமேயு குருடனை பார்த்தீரே, பரிசுத்த உம்மையே பார்க்க வைத்தீர். இயேசுவின் நாமத்தினாலே பார்த்திமே குருடனை போல கண்கள்ல பிரச்சனை உள்ளவர்கள், கண் பார்வை இல்லாதவர்கள் இப்போதே ஆண்டவரே அந்த கண்ணுல ஆண்டவரே ஒரு சுகம் உண்டாகுவதாக, கண் தெளிவு உண்டாகுவதாக, தேவ வசனத்தை தேவனை பார்க்கிற கண்களாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை இடுகிறேன். பார்த்திமே குருடன் எப்படி பார்வை அடைவாயாக என்று சொன்னது போல இயேசுவின் நாமத்தினாலே பார்வை அடைவாக அந்த குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் இந்த பார்வை உண்டாயிருப்பதாக என்று கட்டளை இடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பார்த்திமேயு குருடனை பார்க்க செய்தீர், பரிசுத்த உம்மையே பார்க்க வைத்தீர். உந்தன் பின்னே நடக்க வைத்தீர். உம்மையே போற்றி புகழ செய்தீர். உந்தன் பின்னே நடக்க வைத்தீர். உம்மையே போற்றி புகழ செய்தீர். புகழ்கின்றேன் உம்மையே, புகழ்கின்றேன், போற்றி புகழ்ந்து பாடுகிறேன். புகழ்கின்றேன் உம்மையே, புகழ்கின்றேன், போற்றி புகழ்ந்து பாடுகிறேன். மரித்த லாசருவின் கல்லறை முன் மனதுருகி கண்ணீர் விட்டீர். இந்த நேரத்துல யாரெல்லாம் கோமா ஸ்டேஜ்ல, யாரெல்லாம் மறிக்கிற நிலையில, வைத்தியரால டாக்டரால கைவிடப்பட்ட நிலையில இருக்கிற இந்த நேரத்தை சொல்லுகிறார், மரித்த லாசருவை கல்லறையில வச்சு கற்களால் அடைக்கப்பட்ட அந்த நாட்டம் எடுத்த நாட்கள்ல இருக்கிறது போல இந்த நாட்கள் யாரெல்லாம் அப்படி இருக்கிறாங்களோ, மரித்த லாசருவின் கல்லறைக்கு முன் வந்த தேவன் வீட்டுக்கு முன் வந்து உங்களுக்கு முன் வந்து இப்போதே சொல்ற அந்த அடைக்கப்பட்ட கல்லை நான் புரட்டுகிறேன், வியாதியும் மரணப்படுக்கை நான் புரட்டி போடுகிறேன் என்று சொல்லுகிறேன். உங்களை நினைத்து மனது இருக்கிறோம். ஒரு வார்த்தை ஏசப்பான தொட்டுங்க, இந்த வியாதியின் கற்களை புரட்டி போடுங்க. அப்போது நாங்க பிழைத்திருப்போம், நாங்க சாகாமல் பிழைத்திருந்த அதிசயங்களை விவரிப்போம் என்று சொல்லி அறிக்கையிடுங்க. மரித்த லாசருவின் கல்லறை முன் மனதுருகி நீர் கண்ணீர் விட்டீர். நம்பினதால் அதிசயம் என்று சொல்லி நாட்டத்தை மாற்றி நடக்க வைத்திருடி. நம்பினதால் அதிசயம் என்று சொல்லி நாட்டத்தை மாற்றி நடக்க வைத்தீர். புகழ்கின்றோம் உம்மையே, புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகின்றோம். புகழ்கின்றோம் உம்மையே, புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து
ஆடுகிறோம். அல்லேலூயா. ஆவியானவரே, எவ்வளவு வாக்குத்தத்தம், எவ்வளவு வியாதிகளை மாற செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, மரண படுக்கையில் இருந்த ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே உயிரோடு எழுப்பின தேவனே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி தேவாதி தேவனே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. இந்த நேரத்துல ஒவ்வொருவர் மேலும் அசைவாடுங்க. இந்த வானொலியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவர் மேலும் என் மேலும் குடும்பங்கள் மேலும் ஜெஸ்லியா குடும்பங்கள் மேலும் பிரசனம் அசைவாடு பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். நம்முடைய பிரசனை ஸ்தலத்துக்குள்ள எங்களை இழுத்து செல்லும் ஆண்டவரே. உம்முடைய பிரசனம் எங்களை மூடி ஆண்டவரை வழி நடத்தட்டும். உம்முடைய பிரசனத்தினால் எங்களுக்கு இருக்கிற எல்லா வியாதிகளும் மறையட்டும், வேதனை மறையட்டும், நிந்தை மறையட்டும், அவமானம் மறையட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், எங்களோட புலம்பல் எல்லாம் ஆனந்த கழிப்பா மாறட்டும், எங்களோட வாய்கள் எல்லாம் நகைப்பினாலே மாறும்படியாக எங்களை மறுபடியும் மொய்ப்பித்து நடக்கும்படியாக சோத்தரேக்கிறோம் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றி எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஆண்டவரே, இந்த நேரத்துல உலர்ந்த எலும்புகள் உயிரடைய ஆண்டவரே, எந்தெந்த பகுதியில உலம்புகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பூமிக்குரிய வாழ்க்கையில உலர்ந்த எலும்புகளா இருக்கிறதா, பள்ளத்தாக்களை பார்த்து சொல்லுகிறோம். அந்த உலர்ந்த இடத்தை பார்த்து சொல்லுகிறோம். இப்போது இயேசுவின் நாமத்தால் இந்த எலும்புகள் எல்லாம் ஆண்டவரை உயிர் பெற்று எழுந்து சேனைகளாய் காலொன்று நிற்கும்படியாக கட்டளை இடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும், ஏசப்பாட சிந்தை உண்டாகட்டும், ஏசப்பாட நரம்புகள் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். ஆண்டவரே, நரம்புகள் உண்டாகட்டும். எங்கட அசைவாடுகிற போதும் ஆவியானவரே, அந்த சிதைக்கப்பட்ட நரம்புகள் உண்டாக்கட்டும் தேவனுக்காக. அந்த சிதைக்கப்பட்ட சிந்தைகள் மறுபடியும் உருவாக்கப்படட்டும். அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும். அந்த வசனத்தினாலே கல்லான இருதயங்கள் எல்லாம் சதியான இருதயமாய் மாறட்டும், சதியான இருதயமாய் மாறட்டும். அப்ப உம்முடைய சிந்தை உண்டாக்கி உம்முடைய வசனத்தினால் எங்களுக்குள்ள எல்லாம் சதியான இருதயம் உண்டாக்கட்டும், கல்லான இருதயம் உடைக்கப்படட்டும், சதியான எலும்புகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த நேரத்துல உருவாக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. தோலினால் மூடனுமே, பரிசுத்தமாகணும். நம்முடைய ரத்தம் என்ன தோலினால் எங்களை மூடி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த ஆண்டவரே ரத்தத்தினால மூடி பரிசுத்தப்படுத்துங்க. தோலினால் மூடனுமே, பரிசுத்தமாகணுமே. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணும். ஏனோக்கு போல உமக்கு பிரியமானவர்களாய் நடந்து நீர் எடுத்து எங்களை கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். காலுண்டி உமக்கு முன்பாக நிற்கணும் ஆண்டவரே. கர்த்தரோடு நாங்க நடக்கணும். அந்த காலுண்டு நிக்கிறது தேவனுக்கு முன்பாக நாங்க நிற்கணும். எப்படி ஒரு பரிசுத்தம், அப்படி ஒரு வைராக்கியம், அப்படி ஒரு விசுவாசம், அப்படி ஒரு மகிமை எங்களுக்கு உண்டாகும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். காலுண்டி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சேனையாய் எழும்பனுமே, தேசமெங்கும் செல்லணுமே,
உலர்ந்த எலும்புகள் காலூன்றி சேனைகளாய் தேசமெங்கும் செல்ல வைங்க. தேசமெல்லாம் நானும் என் வீட்டார் முன்னாலுமே சேவிக்கணும். அந்த வீட்டார் எல்லாம் சேனைகளாய் எழும்பணும், சேனைகளாய் எழும்பணும். உடைய பரிசுத்த வல்லமை சேனைகளாய் எழுப்புவீராக. உடைய வல்லமையினாலே உலர்ந்து கிடக்கிற பின்மாற்றத்தில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் உலர்ந்த எலும்புகளா இருக்கிறவர்கள் எல்லாம் இப்போது சேனைகளாய் மாறுவார்களாக. தேசமெங்கும் தேவனுக்காக உயிர் பெற்று எழுந்து தேவனுக்காக நிற்பார்களாக. ஹல்லேலூயா. சேனையாய் எழும்பணுமே, தேசமெங்கும் செல்லணுமே. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவாங்கள் மத்தியில் அசைவாடும். வானொலியில் அசைவாடும். ஜெஸ்லியாக்கு சந்ததி மேல் அசைவாடும். வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் அசைவாடும். இந்த வானொலியில ஊழியம் செய்யற வாஞ்சிய தாவத்தோட ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஊழியக்கார குடும்பங்கள் மேல அசைவாடும். அசைவாடு எங்களோட சந்ததி முழுக்க அசைவாடுங்க, அசைவாடுங்க. தலைமுறையா என்னுடைய கிருபை இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. அந்த கிருபையில அசைவாடுங்க. அந்த ரட்சிப்பின் கிருபையை இந்த சந்ததிக்குள்ள அசைவாடுங்க ஆண்டவரே. அந்த ரட்சிப்பின் கிருபையை மகிமையாய் கொடுத்து அசைவாடுங்க ஆண்டவரே. உண்மை வாஞ்சிக்கிறோம், உம்முடைய மகிமையை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மகிமையை வாஞ்சிக்கிறோம் அப்பா. நீர் வந்தங்களை நிரப்ப வேணும் என்று ஆண்டவரே வாயால சொல்லிவிட்டு போற காரியம் இல்லை ஆண்டவரே. அப்பா, இது உள்ளத்தின் ஆழத்திலிருந்துமே அசைவாடும்படியாக சோத்தரிக்கிறோம் ஐயா. அசைவாடுங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனை பகுதியில ஆரம்பிச்ச பத்தில எங்களோட கூட இருந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். துதிக மகிமையாவும் செலுத்துகிறேன். ஆமேன் ஆமேன். இந்த நேரத்திலும் எபேசியர் 5வது அதிகாரத்தை நாங்க எடுத்துக்கொள்வோம். ஒரு சிறிய தியானம் ஒன்றை செய்துட்டு நாங்க ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். ஆமேன். அல்லேலூயா. 5வது அதிகாரம் 1வது அதிகாரத்துல இருந்து நாங்க 4, 5 அப்படியே பார்ப்போம். தொடர்ந்து அவையானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் அப்பாங்களோட பேச வேண்டிய ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பேசுங்க. இது ஜீவனுள்ள வார்த்தை, பேசுகிற வார்த்தை ஆண்டவரே. இந்த நேரத்துல உயிரடையாத எலும்புகள் எல்லாம் உயிரடைய செய்யுங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமேன் ஆமேன். என்னையும் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. இப்ப நன்றி செலுத்துகிறேன். எபேசியர் 5வது அதிகாரம் 1ல இருந்து 4, 5 மட்டும் பார்ப்போம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காய் தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையால் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூறுகிறது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனம், மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளில் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. ஆமேன். அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் சோத்திரம் செலுத்துதலே ஆகும். ஆமேன். ஹல்லேலூயா. நாங்க இந்த நேரத்திலும் பார்ப்போம்டா, தேவன் அவர் எங்களை பிரியமானவர்களே என்று சொல்லி அழைத்திருக்கிறார். நாங்க தேவனை பின்பற்றுகிறவள், ராஜாவை பின்பற்றுகிறவள், மகிமையான ராஜாவை, பரிசுத்தமான ராஜாவை நாங்க பின்பற்ற பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் ஒரு புத்தியை சொல்றார். அதனால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளே என்று அவர் எங்களை அழைத்து சொல்றார். நீ என்ன பின்பற்றுகிறா? தேவனை பின்பற்றுகிறான்னு சொல்லி எபேசியர் சொல்லி கொண்டிருக்கிறார். அடுத்தது, கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாக ஒப்பு கொடுத்தார். அதே போலதான் நாங்க இயேசுவின் சரீரமா இருக்கிறபடினாலே அவருடைய சரீரம் எங்களோட ஆலயம். எங்களோட ஆலயத்தை நாங்க என்ன செய்யணும்? சுகந்த வாசனையா எப்போதும் அவருக்கு நுகர்ந்து மகிழ்கிறது கொடுக்கணும். அவர் எப்படி பிதாவுக்கு தன்னை சுகந்த வாசனையா காணிக்கையா ஒப்பு கொடுத்தது போல எங்களையும் இந்த நாட்கள்ல நாங்களும் அவருக்கு சுகந்த வாசனையா எப்போதும் எங்கட சரீரங்களை, எங்கட ஜெப வாழ்க்கையில
எங்கட காலங்கள் நேரங்கள் எல்லாம் எப்போது நாங்க சுகந்த வாசனையாய் கொடுக்கிறவளாக, அவர்கள் அன்பு கூறுகளாக. அப்போது அதான் அன்பு, நாங்க கூறுகிற அன்பு. இந்த நேரத்துல இதுக்கு தலையங்கம் தேவனிடத்துல அன்பு கூறுகிறாரு. நாங்க அன்பு கூறுகிறத போல அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஒருவர் நாங்க அன்பு சொல்லிச்சு, ஒருவர் மன்னிச்சு, ஆவிக்குரிய பிள்ளைகள், ஊழியக்காரர், சபைகளை நாங்க மன்னிச்சு, எங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறவர்களை மன்னிச்சு, நாங்க அவரை போல அவர் எப்படி பிதாவிடத்துல சுகந்த வாசனையாய் ஒப்பு கொடுத்தாரோ அதே போல இந்த நாட்கள்ல நாங்களும் அவரிடத்தில் ஏசப்பா ஆவியானவரிடத்துல நாங்களும் எங்களையே ஒப்பு கொடுக்கிறோளாய் நாங்க காணப்பட வேண்டும். எனக்கு அருமையான பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு ஆழமாக இருக்கிறது, எவ்வளவு ஒரு காரியத்தை கற்றுத் தருகிறது. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா சபைகளும் குளிர்ந்து கொண்டிருக்கிறது. ஊழியக்கார ஜெபங்கள்ல எல்லாம் குளிர்ந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்தம் இல்லாத காரியங்கள், உலக காரியங்களை தேடி, உலக பண ஆசைகளை தேடி, எல்லாவற்றுக்கும் உலகத்துல நாங்க பிரியமா இருக்கிறோம். எங்கட அவியங்களை, எங்கட ஆலயங்களை, எங்கட சரீரங்களை ஆவியானவருக்கு அநேக 24 மணித்தியாலத்தை நாங்க ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்காதவர்களாய், சுகந்த வாசனையா அவர் வந்து நுகர்ந்து மகளப்படி இயலாதபடி நாங்க இந்த நாட்கள்ல எங்கட சரீரங்கள் எல்லாம் நாங்க எங்கட வேலை, எங்கட பிள்ளைகள காரியம், பேர பிள்ளைகள காரியம், ஏதோ ஒரு கவலை, லவ் கவலை, ஏதோ ஒன்றுல நாங்க இழுபட்டு அவருக்கு சுகந்த வாசனையா நாங்க எங்கட சரீரங்களை ஒப்பு கொடுக்க முடியாதபடி நாங்க இருக்கிறோம். அவருடைய தேவ அன்புக்குள்ள நடந்து கொள்ள முடியாதபடி நாங்க இருக்கிறோம். ஆனா அவர் கட்டளையிட்டு இருக்கிறார், நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல அவர் எங்களுக்கு பிதாவிடத்துல தம்மை தாமே ஒப்பு கொடுத்து எங்களோட பாவங்களுக்காக மன்னிக்கப்பட்டு, அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டு, அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல ரத்தத்தை சிந்தி ரத்தத்தினாலே கழுவி எங்களை அந்த அன்பு, அந்த அகாப்பி அன்பு எங்களுக்கு காட்டினது போல நாங்களும் அன்பிலே நடந்து கொள்ளணும். தேவனிடத்துல அன்பு நடந்து கொள்ளணும். எங்களை சபையில இருக்கிறவங்களை, ஊழியக்காரல, பிற ஜாதிகள் மேல, ரட்சிக்கப்படாதவன் மேலதான் கூடிய அன்பு நாங்க செலுத்த வேணும். அப்போதுதான் அவங்க எங்கள்ல இருந்து தேவனுடைய அன்பை அவர்களால ருசித்துக் கொள்ள முடியும். ஓ, இவங்க கிறிஸ்தவங்களா, இவங்க இப்படிப்பட்டவங்களா, இவங்க இப்படி அன்பு காட்டுவாங்களா என்ற அந்த அன்பு இழுத்து கொள்ளணும். மற்றது வந்து எங்களுக்குள்ளேயே நாங்க எங்களையே அன்பு காட்ட வேணும். அன்பு காட்டுகிற போதும் அவருக்கு நாங்க உகந்த காணிக்கையா நாங்க எங்கட ஆவிக்குரிய வாழ்க்கை, எங்கட செபங்கள், அந்த அன்பு எல்லாம் அவர் முதல் அன்பைத்தான் காட்டினார். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சாய்க்கும், சகலத்தையும் விட்டு கொடுக்கும். அவர் அந்த அன்பை காட்டினபடியே தான் அவருக்கு முன்பாக வந்து நின்று நாங்க இந்த நேரத்துல அவருடைய வார்த்தைகளை தியானிக்க சொல்லி நாங்க தியானித்து கொண்டு இருக்கிறோம். அவருக்காக நாங்க இந்த நாட்கள்ல நாங்க அவருக்கு உகந்த வாசனையாய் பயன்படணும். முதலாவதுல அன்புல நாங்க சுகந்த வாசனையை நாங்க காட்டணும். பிரஜாதியிலான இந்த காலத்துல அநேகருக்கு அந்த அன்பு தணிந்து போற காலத்துல இருக்கிறோம். அந்த அன்பை காட்ட முடியல. அந்த சுகந்த வாசனையா எங்களால நடக்க முடியுதில்லை. நாங்க என்ன செய்யணும்? இந்த நாட்கள்ல சுகந்த வாசனையாய் ஒப்பு கொடுக்கிறவளா இருக்கணும். 3வது அதிகாரம் பார்ப்போம், 3வது வசனத்தை. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்கே சொல்லப்படக்கூடாது. வேசித்தனம் சொல்லக்கூடாது. நாங்க போகக்கூடாது வேசித்தனத்துல. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நாங்க சுகந்த வாசனையா இருக்கணும். நாங்க பரிசுத்த பிள்ளைகள். எங்களுக்குள்ள பொருளாசை வரக்கூடாது. எது அது நினைச்சாலே பாவம், சொன்னாலே பாவம். இப்படியான காரியங்களை, வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை, இவ்வளவு நாங்க மனசுல நினைச்சிட்டாலே எங்களுக்கு சுகந்த வாசனையாய் ஆவியானவருக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்க முடியாது. அதை நாங்க எங்களுக்குள்ளேயே நாங்க அதை நிதானித்து எங்களையே நாங்க திருத்தி கொள்ளணும். ஆனாலும் இந்த கால நேரங்கள் எல்லாம் பெரிய ஒரு கொடுமையான காரியமா இருக்கிறது. எப்போது பார்த்தாலும் வேலை. ஆனா ஆண்டவர் வர போறார். ஆண்டவர் எங்களை பார்த்து கொள்வார். சரி, அவருக்காக நாங்க ஊழியத்தை செய்வோம், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்போம் என்று சொல்றோம். மனுஷன் எல்லாம் இந்த நாட்கள்ல குறைந்து போயிட்டு நான் ஜேசப்பா மேல அன்பை வைப்போம். அவர் எங்களுக்காக சுகந்த வாசனையாக பிதாவிடத்துல கொடுத்தார். அவருடைய அன்பை பற்றி கொள்ளுவோம். எங்களுக்குள்ள அந்த அன்பு இல்லாம போயிட்டுதே. எங்களுக்குள்ள அந்த கொஞ்சம் அந்த அன்பே இல்லையே. இப்ப ஜேசப்பா குறிச்சு அன்பே இல்லையே. ஆனா சபைக்கு போனோம், ஆனா கிறிஸ்தவர்கள், ஆனா வீட்டுல ஜெபங்கள் இல்ல.
வீட்டுல தியானிக்கிறல பைபிளை கொண்டு வச்சா அடுத்த கிழமை தான் நாங்க அந்த பைபிள் எடுக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா கொஞ்சம் பேர் கொஞ்சத்துல உண்மையா இருந்து அவருக்காக சுகந்த வாசனையான அந்த அன்பை எங்களை கொடுத்திருக்கிறோம் அவருக்கு முன்பாக. அதை அறிவார். அந்த பாத்திரங்களை தான் அவர் கனப்படுத்துகிறவரா இருக்கிறார். கனப்படுத்தி அநேகருக்கு அந்த ஊழியங்களை செய்ய வைக்கிறவரா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள இருக்கிற இந்த அசுத்தமான காரியங்களை 3வது வசனத்துல சொல்ற மாதிரி எங்களுக்குள்ள வேசித்தனத்தை நாங்க அகற்றி போடுவோம். அசுத்தங்களை விரட்டி விட்டு விலக்கி போவோம். நாங்க பொருளாசை எங்களுக்கு வேண்டாம். நாங்க அது எங்களுக்கு சொல்லவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. அதே எங்களுக்கு அவர்கள் எங்களோட பரிசுத்த வாழ்க்கையும் எங்களோட அன்பு, அவருக்கு அந்த அன்பு எங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பையும் சுகந்த வாசனையாய் அவருக்கு கொடுக்க முடியாத காரியங்கள் இதெல்லாம் தடுத்து போடும்படியான காரியங்கள் எல்லாம் எங்களை அவரை விட்டு விலக்கி போடுறதா இருக்கிறது. அவர் மேலே நாங்க அன்னதினமும் அன்பு கூறவளா இருக்கணும். அன்னதினமும் அன்பு கூறேன். அவரை வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிலுவையில சிந்தி அந்த ரத்தம் நாங்களே எங்களுக்கு எங்கட ரத்தத்தோட கொடுக்குறேன்டாலே ஒரு அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து கொண்டு நான் கொஞ்சம் உண்ட பிளட் வேணும்னு கேட்டாலே நாங்க எவ்வளவோ யோசிச்சு எவ்வளவோ காரியத்தை செய்தான் நாங்க கொடுக்குறவங்களை எத்தனையோ தரம் செக் பண்ணி பார்த்து டயபெட்டிக் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, எத்தனையோ சதான் அவர் உண்டையும் பார்க்காம இந்த பிள்ளைகள் ஜீவித்து இருக்கணும், எனக்குள்ள சுகந்த வாசனையா இருக்கணும் என்று சொல்லி இந்த காரியங்களை செய்யணும் இந்த உலகத்துல என்று சொல்லி அவர் ஒரு ஒன்றுமே யோசிக்காம சிலுவையில் அடிக்கப்பட்டார். அந்த ரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டார். நாங்க அதெல்லாம் இந்த நாட்கள்ல நினைவு கூறுவலா இருக்கணும். அதுல அன்பு கூறணும், அவருக்கு சுகந்த வாசனையா இருக்கணும். அடுத்தது 4வது அதிகாரத்தை பார்ப்போம். அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் சோத்திரன் செலுத்துதலே தகும். பாருங்க, இவ்வளவு ஒரு அருமையாக சொல்லி வச்சிருக்கிறார். உனக்கு வம்பு வேணாம், சண்டை வேணாம், உண்ட புத்தீனம் வேண்டாம். நாங்க புத்தீனம் இல்லாதவர்கள் தான், புத்தீனம் இல்லாம தான் சில நேரம் நாங்க தேவனுடைய அன்பை ருசிக்காதபடி தேவன் இருக்கிறார் என்றதை மறந்து புத்தீனமான காரியங்களை, மாம்சமான காரியங்களை நாங்க உலகத்துல இருக்கிறபடியா அந்த மாம்சமான காரியங்களை நாங்க நடந்து போறவர்களா இருக்கிறோம். அந்த மாம்சமான காரியத்தை ஒரு விஷயம் நாங்க சிந்தித்து எங்களோட புத்தீனத்தை சிந்தித்து, ஜேசப்பா நாங்க நாங்க மற்றவரை போல எங்களுக்கு அந்த புத்தீனம் இல்ல ஜேசப்பா, எங்களுக்கு பேச்சில புத்தீனம் இல்ல ஜேசப்பா, பேச்சில வம்பு இருக்குது ஜேசப்பா, பேச்சில ஆண்டவர் அகந்த இருக்கு ஜேசப்பா, பேச்சில எங்களுக்கு பாவம் இருக்கு ஜேசப்பா, மற்றவர்களை காயப்படுத்துறோம், கூர்மையான நாவுகளா இருக்கிறோம், எங்களோட உதடிங்களை பிரியமாம் விஷத்துக்கு ஒப்பான கிரியை இருக்கிறதப்பா, நாங்க விட்டு விலகணும் அப்பா. இந்த நேரத்துல நாங்க அப்படி செபிக்கிறவர்களாய் அவரிடத்துல நாங்க எல்லாத்தையும் விட்டு விலகி எப்போதும் நேற்று ஒரு இடத்துல நான் வார்த்தையை கொடுத்தேன். சோத்திர பலிதான் அவருக்கு மிகுந்த ஒரு துதிபலியும் இல்ல. துதிபலி அவர் செய்ததுக்கு நாங்களுக்கு ஒரு காரியம் வேணுமெண்டா, ஒரு தடைகளை உடைக்கணுமெண்டா, துதிபலியில் அவர் இறங்கி வாரவரா இருக்கிறார். அதுக்காக நாங்க துதிபலி செலுத்துறோம். அதாவது அவருடைய ஒரு எதிர்பார்ப்போட தான் அந்த துதிபலியை செலுத்துறோம், நன்றி பலி செலுத்துறோம். அவர் செய்த காரியத்துக்கு நன்றி பலி செலுத்துறோம். ஆனா சோத்திர பலி அவருக்கு பிரியம், அவருடைய நாமத்தை மாத்திரம் தான் மகிமைப்படுத்துகிறோம். சோத்திரபலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துறான்னு சொல்லி இருக்கிறார். பாருங்க, அதுல நாங்க சுகந்த வாசனை உள்ளவர்களாய் அவருக்கு விருப்பமானவர்களாய் சோத்திரபலி செலுத்துகிற இந்த வம்பு, புத்தீனம், பரியாசம், தகாதவைகள் எல்லாம் விட்டு போட்டு, தகாத உறவுகள், தகாத பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டு போட்டு அவருடைய இரத்தத்தான கழுவின பிள்ளைகள் அவருக்கு சோத்திர பலி செலுத்துதலே தகும் என்று சொல்லியிருக்கிறார். அது அவர்கள் அன்பு கூறுகிறதா இருக்கிறது. அவருக்கு சுகந்த வாசனை செய்கிறவர்களாய் நாங்க இருக்கிறோம். அடுத்ததை நாங்க பார்த்துட்டு முடிச்சு ஜெபத்துக்குள்ளாக நாங்க கடந்து போவோம். விபச்சார காரணாவது, அசுத்தனாவது, விக்கிராராதனை காரணாகிய பொருளாசை காரணாவது, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. பாத்தீங்களா எவ்வளவு சொல்லி வச்சிருக்கிறார் ஆண்டவர். நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை அடைய மாட்டீங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் இந்த நாட்கள்ல இப்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அநேகரை நாங்க பாக்குறோம். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அவர்களுக்கு தெரியல, கிறிஸ்துடைய அன்பையும் தெரியல, அவருடைய சுகந்த வாசனை எங்களுக்காக ஒப்பு கொடுத்திருக்க பிதாவிடத்திலும் தெரியல, கல்வாரியில ரத்தம் சிந்தப்பட்டதும் தெரியல, கல்வாரில் அடிக்கப்பட்டார் என்றதும் தெரியல. ஆனா எங்களுக்கு எல்லாமே தெரியும். எங்களுக்கு எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம்.
நாங்க அறியாம இருக்கிறோம், நிர்விசாரமா இருக்கிறோம், இவ்வளவு காரியத்தை எங்களுக்குள்ளே வச்சு கொண்டு இருக்கிறோம். இப்ப நாங்க என்ன செய்வோமா? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்க பிரவேசிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்க பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் எவ்வளவு ஒரு அருமையான சத்தியம். எனக்கே இந்த ஆவியானவர் என்னையே ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு அபிஷேகத்துக்குள்ள இழுத்து கொண்டு போற மாதிரி இருக்கிறாரு. நான் இந்த வார்த்தைகளை சொல்ல பரிசுத்த ஆவியானவர் என்னோட இருந்து இந்த பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் இன்னைக்கு எத்தனை பேரோட பேசினார் எனக்கு தெரியல. இந்த நாளையில எப்படியான காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு எங்களை சுகந்த வாசனையாய் அந்த அன்பனின் சுகந்த வாசனையும் அந்த ஸ்தோத்திர பலியும் செலுத்தி அவரை நாங்க முத்தம் செய்கிறவளா இருக்கோம். அப்போதுதான் நாங்க போயிரும். ஒரு சந்ததி அடுத்த சந்ததி வந்து கொண்டிருக்கிறது. அந்த அடுத்த சந்ததி ஜீவித்து பிழைத்திருந்து எங்களை போல கண்ணீர் விடாம வேதனைக்குள்ளா போகாதபடி எங்களுக்குள்ள தைக்கிறதுக்கு முட்களும் எங்களை நோவு உண்டாறதுக்கு அந்த நெறிஞ்சுகளும் எங்களுக்கு இருந்தது போல எங்களோட தாய் தகப்பனுக்கு இருந்தது போல எங்களோட சந்ததிக்கு நாங்க அதை வச்சுட்டு போயிடக்கூடாது. அந்த முட்களையும் அந்த நெறிஞ்சு முட்களையும் அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்களை நாங்க வச்சுட்டு போயிடக்கூடாது. இந்த நாளிலே நாங்க தேவனோட ஒப்புரவாகுவோம். அந்த அன்புக்குள்ள அந்த சர்வாங்க தகன பலிக்குள்ள நாங்க ஒப்புரவாகுவோம். இந்த நேரத்தில் எல்லாரும் ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். என்னை மின் சந்ததியை நான் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே இந்த சுகந்த வாசனையாக உங்களை அன்பு கூறுகிறதுக்கு சோத்திர பலி இடுகிறதுக்காக எல்லா காம விகாரம் அசுத்தங்கள் பொருளாசைகள் ஆண்டவரே எல்லா ஆண்டவர் விபச்சாரம் அசுத்தமான காரியங்கள் விக்கிர ஆராதனைகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்துல நாங்க பலிப்பிடத்துல எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டு வாழ்வடைய வந்திருக்கிறோம். அதே போல வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெஸ்லியாட குடும்பம் எல்லா குடும்பங்களும் ஆண்டவரை ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்துல தேவனை நாங்க தேவன் எப்படி பிதாவுக்கு சுகந்த வாசனையை ஒப்பு கொடுத்தது போல நாங்களும் இந்த நாளையில தேவனுக்கு முன்பாக நின்று அவர்கள் அன்பு கூர்ந்து இந்த சுகந்த வாசனையாய் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இனிமேல் நாங்க அன்பு செய்வோம். ஒருவர் தேவனிடத்தில் அன்பு செய்வோம். அவருடைய பாதத்தை முத்தம் செய்வோம். அப்போதுதான் நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்தவருடைய அதிசயங்களை விவரிக்க முடியும். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பேசின வார்த்தைக்காய் நன்றி. என் தேவாவியானவரே, இந்த வார்த்தையில யாருக்கெல்லாம் தொட்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியா. ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை பேச வைத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி தேவ ஜனங்கள் மனம் திரும்பி குணப்பட்டு தேவ ராஜ்யத்தை நீதியை தேடி சோத்திரம் செலுத்தி என் தேவனுடைய பாதத்திலிருந்து தேவனை அன்பு கூர்ந்து ஆண்டவரே சுகந்த வாசனையா நீர் எப்படி பிதாவுக்குமாய் ஒப்பு கொடுத்தது போல எங்களுக்காக ஒப்பு கொடுத்தது போல நாங்களும் உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் அந்த ஆலயம் உம்முடைய இருக்கிறபடியால் இந்த சரீரம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களை ஆட்சி தேடி உங்களுடைய அன்புல அன்பை ருசிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பை நாங்க பகிர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்புல நாங்க எப்போது நிலைத்திருக்கட்டும். நாங்க பின்பறுகிற சந்ததியெல்லாம் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே எங்களோட இந்த புத்தி இல்லாத காரியங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. எங்களோட அக்கிரமங்களை மன்னித்திருங்க, பாவங்களை மன்னித்திருங்க. எப்படியான காரியங்கள் எங்களோட குடும்பங்களுக்குள்ள எங்களோட சந்ததிக்குள்ள இருந்தா எல்லாம் ஒரு விசம் மன்னிங்க. சபைகளுக்குள்ள ஊழியக்காரருக்கு விசுவாச குடும்பங்களுக்குள்ள இருந்தா ஒரு விசம் மன்னிச்சிருங்க. இப்போது எல்லாரையும் நாங்க சுகந்த வாசனையாய் ஆண்டவரே நீர் நுகர்ந்து மகிழ்கிற வாசனையா ஒப்பு கொடுக்கிறோம். உங்களை அன்பு கூறுகிறோம். இனிமேல் சோத்திர பலி செலுத்துவோம் ஆண்டவரே. அப்பா எதுவும் உங்கள்கிட்ட கேட்டு வந்து ஆண்டவரே நாங்க நிக்காதபடி எப்போதும் உங்களை அன்பு கூறுகிறாலே ஆண்டவரே சகலவற்றை நாங்க ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி இருக்கிறீங்க, தருவீங்க என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆனபடியா இந்த நாளையில நீங்க எல்லாம் உங்களுக்கு தந்து முடிப்பீங்க, தந்து முடிச்சிருக்கிறீங்க என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாட்களையும் ஆண்டவரே எங்களை எல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம். இலங்கை தேசம் முழுவதும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. லண்டன் தேசத்தை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கனடா தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இஸ்ரவேல் எருசலேம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே நீங்க அசைவாடுங்க. எல்லா தேசங்களையும் நீங்க அசைவாடுங்க ஆண்டவரே. அந்த அன்பு பெருகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளால் அன்பு பெருகட்டும். அமெரிக்கா தேசத்தினுடைய அன்பு பெருகட்டும் ஆண்டவரே. ஆஸ்திரேலியா தேசத்தினுடைய அன்பு பெருகட்டும் ஆண்டவரே. ஆப்பிரிக்கா தேசத்தினுடைய அன்பு பெருகட்டும் ஆண்டவரை. யுத்தங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேசத்திலும் உம்முடைய அன்பு பெருகட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா இந்தியா தேசத்தில் உம்முடைய அன்பு பெருகட்டும். பாகிஸ்தான் ஆண்டவரே இந்தியா தேசத்து எல்லைக்காக அடிபட்டு கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் மேல தேவ அன்பு ஊற்றப்படட்டும், தேவ இரக்கம் ஊற்றப்படட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே சைனா தேசம் ஆண்டவரே, ஜப்பான் தேசங்கள் ஆண்டவரே, அப்பா சிங்கப்பூர் மலேசியா ஆண்டவர், ஐரோப்பா தேசங்கள் எல்லாம் ஆண்டவர் அகில உலகமும் தேவனுடைய அன்பினாலே நிரப்பப்படட்டும், தேவனுடைய ரட்சிப்பினாலே நிரப்பப்படட்டும்
நிரப்பப்படட்டும். தேவனுடைய ஆண்டவரை பரிசுத்தத்தால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தேவ கிருபைக்குள்ள இவர்களெல்லாம் நடந்து வரட்டும் ஆண்டவர், நடந்து வரட்டும் என்று சொல்லி ஒப்பு கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஜீவ ரத்தத்தை கொண்டு இவர்கள் எல்லாம் கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே உம்முடைய தேவ ராஜ்யத்துக்குள்ள நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. பின்மாற்றத்தில் இருக்கிற வாலிபர்கள், பின்மாற்றத்தில் இருக்கிற குடும்பங்கள், பின்மாற்றத்தில் இருக்கிற ஊழியக்காரர் இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மில் அன்பு கூறுகளாய் வந்து சேரட்டும், அன்பு கூறுகளாய் வந்து சேரட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவ கிருபை இவர்கள் எல்லாம் நிரப்பி வழி நடத்தட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேசங்களுக்குள்ள இயற்கை செயற்கை மரணங்கள் வராதபடி, தற்கொலைகள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு தேசத்தையும் தற்கொலைகள் பிடிக்காதபடி ஆண்டவரே, வாகன விபத்துகள், விமான விபத்துகள் ஆண்டவரே அப்பா, தண்ணீருக்குள்ள இருக்கிற கப்பல் விபத்துகள் வராதபடி ஆண்டவரே, பூமி அதிர்ச்சி, நில ஆண்டவரே அப்பா, சூறாவளிகள், சுனாமிகள் ஆண்டவரே, சுனாமிகள் எல்லாம் வராதபடி காத்து கொள்ளுங்க. மின்னல்கள், இடி முழக்கங்கள் ஆண்டவரே வராதபடி இந்த வந்து ஜனங்களை இரவு நேரத்துல ஆண்டவரே அப்பா பாதிக்காதபடி, இரவில் உண்டாகும் பயங்கரங்களுக்கு ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. பகலில் வரும் பயங்கரங்களுக்கும் இரவில் உண்டாகும் ஆண்டவரே எல்லா கீழ்களுக்கும் ஜனங்கள் பாதுகாக்கப்படுவதாக என்று சொல்லி அன்பு கரத்துக்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை முடித்துல பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இந்த தேசத்து அதிகாரிகள் ஆண்டவரே, முப்படை வீரர்கள் ஆண்டவரே, இந்த தேசங்கள்ல இருக்கிற பாவிகள், நிர்விசாரிகள், விபச்சாரக்காரர் ஆண்டவரே, விக்கிராராதனைக்காரர் ஆண்டவரே அப்பா, புத்தியீனமான காரியங்கள் செய்கிறவர்களை எல்லாரையும் என் தேவனுடைய அன்பினாலே நிரப்பி தேவ சிலுவைக்கு முன்பாக கொண்டு நிறுத்தும்படியாக தேவனுடைய ஆண்டவரே பாதத்தில் இருந்து ஜெபிக்கிற அடியாளரை ஜெபத்தை கேட்பீராக. நம்முடைய ராஜ்யத்துக்காக ஜெபிக்கிறேன், சொந்த தேவைக்காக இல்ல ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே உண்மை அறிந்தும் ஆண்டவரே ஞானஸ்தானத்தை எட்டுத்தும் அப்பா பின்மாற்றத்துல போய் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வரட்டும் ஆண்டவரே. இந்த அரபு நாடுகள் இருக்கிற எத்தனையோ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் உண்மை ஆராதிக்க முடியாதபடி ஆண்டவரை திருவிருந்து எடுக்க முடியாதபடி ஆண்டவரே அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் மங்கின நிலையில, கட்டப்பட்ட நிலையில ஆண்டவரை போன் ஜூஸ் பண்ணக்கூடாது, சபைக்கு போக கூடாது என்று சொல்லி ஆண்டவரை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த நேரத்துல ஆண்டவரே அது ஒரு ஆண்டவரை அக்கினியாய் மாறாம குளிராய் இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் பரிதாபமான கதையில கேட்கிற போது ஆண்டவரே மன வருத்தமாக இருக்கிறது. இவர்களுக்காக தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு இவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே உயிர்த்தெழ செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே உம்முடைய கிருபையும் மகிமையும் இருக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் மகிமையும் இருக்கட்டும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த தேசங்களுக்குள்ள இருக்கிற திக்கற்றோர், அநாதைகள், விதவைகள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் அப்பா ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டு இவர்கள் இந்த அன்பை அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஒப்பு கொண்டிருக்கிறேன். அவருடைய பிள்ளைகள், சந்ததிகள் எல்லாம் ஆண்டவரே ரட்சிக்கப்படட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆவியானவரே, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த யுத்தங்களை ஓய பண்ணுங்க ஆண்டவரே. இந்த யுத்தங்கள் வேண்டாமப்பா ஆண்டவரே. எல்லாம் ஜெபத்தினாலே குறைக்கப்படும் என்று சொன்னீங்க. எல்லாம் ஜெபத்தினாலே குறைக்கப்படுவதாக, ஜெபத்தினாலே குறைக்கப்படட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க மேற்கொள்ளுங்க. இந்த யுத்தங்கள் எடுத்து ஆண்டவரே யுத்தங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே மனிதர் மேலும் என் தேவன் அசைவாடுவீராக, எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக, எல்லாம் மாற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் மாற்றி போட்டு தேவனுடைய ஆண்டவரை அன்பு பெருகட்டும். இவர்களுக்குள்ள தேவனுடைய ரகசிய செயல்களுக்குள்ள வெளிப்படட்டும். தேவனுடைய கரம் இருந்து கிரியை செய்யட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிரிய போற குடும்பங்களை எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினாலே கட்டுகிறேன் ஆண்டவரே. பிரிந்த குடும்பங்களை எல்லாம் ஒன்று சேரும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாலிபர்கள் எழுந்து பிரகாசிக்கட்டும் பரிசுத்தத்தோட தேவனுக்காக. சிறு பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே பாலவர் நாவிலே துதிய வைப்பேன் என்று துதிய வைப்பீராக ஆண்டவரே. ஒரு இழப்புதல் தேசங்களுக்குள்ள உண்டாக்கட்டும், ஒரு இழப்புதல் உண்டாக்கட்டும். பின்மாறி ஊற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜெப ஊழியங்களுக்கு ஒரு அக்கினி ஊற்றப்படட்டும். அக்கினி ஜுவாலியாக ஜெப ஊழியங்களுக்கு இப்படி வானொலிகளை நடத்துகிற ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆவி ஊற்றப்படுவதாக, பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை ஊற்றப்படுவதாக. மறுபடியும் ஆண்டவரை உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு
ஒவ்வொருவருக்கு நடக்கும்படியாக சோத்தரித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் சொன்னால் தான் ஆகும், நீர் கட்டளையிட்டா தான் நிற்கும் ஆண்டவரே. எல்லா கிருபையும் எல்லா துதியும் கனமும் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். என் தேவாவியானவர் என்னோட குடுந்து பேசினீர், என்னோட ஆறுதலில் இடைப்பட்டீர் ஆண்டவரே. எத்தனையோ பேரோட இடைப்பட்டிருக்கிறீங்க அப்பா ஆண்டவரே. நோய்கள் மறையட்டும் ஆண்டவரே அப்பா. வியாகுலங்கள் ஓடி போகட்டும், சஞ்சலங்கள் தவிப்புகள் ஓடி போகட்டும், நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் புரட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாரும் ஆண்டவரே விடுதலையோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கும்படியாக எல்லா ஜாதி ஜனங்களை ஆசீர்வதித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இறங்கட்டும் இந்த ஜனங்கள் மேல ஆண்டவரே. என் குடும்பத்தின் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. ஜெஸ்லியா குடும்பத்தின் மேல நம்முடைய கிருபையின் மேல கிருபை இறங்கட்டும் அப்பா. ஊழியங்களை கனப்படுத்துங்க, ஊழியங்களை ஆண்டவரே விசாரமாக்கிட்டாங்க. ஊழியத்தின் வாசல்கள் எல்லாம் ஆண்டவரே பெரிதாக்கப்படுவதாக. கிழக்கு மேற்கு தெற்குல இருந்தெல்லாம் வடக்குல இருந்தெல்லாம் ஆண்டவரே ஊழியக்காரர் வருவார்களா என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு பிறந்த நாளை காணுகிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமணம் நாட்களை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சுகபலத்தோட ஆரோக்கியத்தோட சௌக்கியத்தோட ஆண்டவரே நல்ல ஆசீர்வாதங்களோட நல்ல சமாதானத்தோட ஆண்டவரே சமாதானமான குடும்பமாய் உங்களுக்குள்ள ஆண்டவரே வந்து உண்மை ஆராதிக்கிற குடும்பமாய் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் இந்த வண்ணமாய் செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கிருபையாய் ஆண்டவரே எங்களோட விண்ணப்பங்களுக்கு பதில் தாங்க. எத்தனையோ விண்ணப்பங்களை வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. விசா கிடைக்காதவர்களுக்கு விசா கிடைக்கட்டும். திருமண வாழ்க்கைகளை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கடன்கள் மறையது இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே கடன் கொடுக்கிற ஜாதியாய் நாங்க மாறும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை சத்தியம் ஆண்டவரே எங்களை எல்லாம் விட்டு விலகாதபடி ஆண்டவரே காத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். என் ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி செபிக்கிறேன் ஆண்டவரே. என்னோட கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா மட்டுமா உதவின எபினேசர் நல்ல எபினேசராயிருந்து இனிமேலும் உதவி செய்து ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஜெபம் கட்டி நிற்கிறேன் ஜீவரோட நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஜெஸ்லியா. ஆமீன் ஆமீன். ஒரு நேரம் இணைந்து ஜெபித்து உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபங்களை கேட்டார், பதில் தந்தார். அந்த அந்த விசுவாசத்தோடு கர்த்தருடைய ஜெபங்களை ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இணைந்து ஜெபிக்க போகிற ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு ஆண்டவர் செவி கொடுத்து கேட்டு பதில் செய்வதற்கும் அதற்கான கிரியைகளை நடப்பிப்பதற்கும் கர்த்தராகிய இயேசு ஆண்டவருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா. God bless you. ஆமென் ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் மேரியர் ராஜேந்திரம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கு கூட வழி நடத்தினார். அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார், பதில் தந்தார். அந்த விசுவாசத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எடுத்து வந்த தேவ ஊழியரையும் பரிசுத்த ஆவியானவராமே வழி நடத்தினார். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன் ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளஸ். ஆமேன் ஆமென் ஆமென். God bless you.